ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக தமிழில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் அந்தரன். இந்த படத்தோட ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வர நம்ம ஹீரோயினை யார் காதலிச்சாலும் இல்லை அவங்க வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணாலும் மர்மமான முறையில் அந்த பசங்க எல்லாருமே கொடூரமாக கொல்லப்படுறாங்க. ஹீரோயின் கிட்ட நெருங்கக்கூடிய ஆண்களை யார் தான் கொலை பண்றா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? கடைசியில் ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆச்சா? அப்படியே ஆனாலும் அந்த கணவர் உயிரோட இருந்தாரா? இப்படி பல கேள்விகளுக்கு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவலில் பல திருப்பங்களோட கிளைமேக்ஸ்ல ஒரு பேங்கரான ட்விஸ்டோட சொன்ன படம் தான் இந்த அந்தரன். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர் லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் மிகச்சின மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே 2016 ஒரு பையன் தூரந்தே சின்சியராக ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணுடைய பேர் தான் கார்த்திகா. இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயினை ரொம்ப நாளாவே இந்த பையன் தூரந்தே பார்த்து காதலிச்சிட்டு இருக்கான். பின்னாடியே சுத்துறது இந்த வேலையே பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் இவன் கூட இருக்க ஃப்ரெண்ட், டே எப்பதான் இப்படி செக்யூரிட்டி வேலையை பார்த்துட்டு இருப்பேன், கிட்ட போய் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணடா அப்படின்ற மாதிரி உசுப்பேதை விட இந்த பையனும் தைரியமா அந்த பொண்ணு கிட்ட லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக போறான். அப்ப குறுக்க ஒருத்தர் வராரு. இவர் வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட அப்பா. என் பொண்ணு பின்னாடி ரொம்ப நாளா நீ தான் சுத்திட்டு இருக்கியா, போட்டு பொலம் பொழந்தது மட்டும் இல்லாம உன் அட்ரஸ் எங்கடா அப்படின்ற மாதிரி இவன் அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு ஆளுங்களை வச்சு போட்டு பயங்கரமா அடிச்சு, அவனை இனி நான் உன்னை இந்த ஏரியாலே பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி குடும்பத்தோட அவனை அடிச்சு விரட்டி விட்டுறாரு. இப்படி ஒரு மோசமான சம்பவம் தன்னுடைய வாழ்க்கையில நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒரு ஓரமாக வந்து பயங்கரமா ஃபீல் பண்றான். ஒரு கட்டத்துக்கு மேல சைக்கா மாதிரி அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணா சரியா ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்போ கரண்ட்ல ஹீரோயின் கார்த்திகா கௌதம்ன்ற பையன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த கௌதம்ன்ற பையனை தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. வீட்டுல பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ள அரேஞ்ச் மேரேஜ். கௌதம்ன்ற அந்த பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் ஏதோ ரொம்ப சோகத்தில் இருக்க மாதிரி தெரிய வருது. இங்க பாரு, முதல்ல நாம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா மாறுவோம் அப்படின்ற மாதிரிலாம் அவன் ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். அப்படி போகும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால். அந்த ஃபோன் கால் வந்ததும் அப்படியே ஃபோன் பேசிட்டே போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாரி வந்து இவன் மேலே மோதி ஸ்பாட்லேயே அவன் இறந்து போகிறான். அவ்வளோதான், கௌதம் இறந்து போயிட்டான்ற விஷயம் கேள்விப்பட்டதும் ஹீரோயின் பயங்கரமாக துடிச்சு போயிடறாங்க. அதுக்கப்புறம் தான் அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா எனக்கு இனி இந்த கல்யாணம்லாம் வேணாம், நான் கடைசி வரைக்கும் உங்கள் கூடவே இருந்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அழுதுட்டு இருக்கா. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கௌதமோட சேர்த்து ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இருந்த 3 பேர் மர்மமான முறையில் இறந்துருக்காங்க. ஸோ தன்னை யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முன் வராங்களோ அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் கொல்லப்படுறாங்க. ஸோ அதை பிடிக்காம நம்ம ஹீரோனை அழுதுகிட்டே தான் அப்பா கிட்ட சொல்ல, இந்த கேஸ் இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட கைக்கு போகுது. இவர் தான் அந்த படத்தோட ஹீரோட பேர் செழியன். ஹீரோ இப்போ ஹீரோனை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோனும் அப்படியே ஒரு பிளாஷ்பேக்ல போறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க ஆதித்யான்ற ஒரு ஆட்டோ டிரைவரை சந்திச்சிருந்திருக்காங்க. ரொம்ப அவசரமா இவங்க ஆபீஸை நோக்கி போயிட்டு இருக்கும்போது பயங்கரமான டிராபிக்ல மாட்டிக்கிறாங்க. ஹீரோயின் ஏதோ ஒரு அர்ஜென்சில இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட இந்த ஆட்டோ டிரைவரான ஆதித்யா ஹீரோயின் கிட்ட, இங்க பாருங்க, பக்கத்துல தான் என் ஃப்ரெண்டோட வீடு இருக்கு, நீங்க ஏதோ அர்ஜென்சில இருக்கீங்க, உங்களுக்கு ஓகேனா அவங்க வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோனுக்கும் வேற வழி இல்லாம சரி ஓகே சொல்லிட்டாங்க. இந்த ஆட்டோ டிரைவர் ஆதித்யா ஹீரோனை கூட்டிட்டு நேரா இப்போ அவனுடைய ஃப்ரெண்டு ரூமான நசிரின்ற அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டு வந்துறான். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஆக்சுவலா அந்த பொண்ணே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு தான். ஹே, இந்த ஆட்டோ டிரைவர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் அந்த பொண்ணு கிட்ட கேட்க, அவன் பேர் ஆதித்யா, அவன் நான்லாம் அவனை தான் படிச்சோம், நைட்ல கால் சென்டர் வேலை பார்த்துட்டு பகல்ல இந்த மாதிரி ஆட்டோ ஓடி சுத்திட்டு இருக்கான், அவன் குடும்பத்தையும் அவன் தான் பாத்துக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஆட்டோ டிரைவரை பத்தி சொல்ல, அந்த இடத்துல இருந்தே நம்ம ஹீரோனுக்கு ஆதித்யா மேல லைட்டா லவ் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட் மூலியமா தொடர்ந்து ஆதித்யாவை ஏதோ ஒரு சாக்கு வச்சு மீட் பண்ணிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல ஆதித்யாவுக்கும் இவ ஏன் தன்னை மீட் பண்ண வரான்றத புரிஞ்சுக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா லவ் பண்ணி சுத்திட்டு இருக்க இந்த விஷயம் ஒரு நாள் ஹீரோன் அப்பாவுடைய காதுக்கு போகுது. அவ்வளவுதான், அவங்க அப்பா ஹீரோனை பிடிச்சி கண்ணா வேணான்னு திட்டி, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவன்லாம் ஒரு ஆளு, அவங்க கூட சுத்திட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி திரும்பவும் பழையபடி பயங்கரமா திட்ட. அதுக்கிட்டே நம்ம ஹீரோன், நீ என்ன சொன்னாலும் சரி, ஆதித்யா ரொம்ப நல்ல பையன், இன்னைக்கு வேணா அவன் ஆட்டோ போட்டலாம், நாளைக்கு அவங்க கண்டிப்பா பெரிய ஆளாவான், நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணா அவங்க கூட தான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவை எதிர்த்து பேசி திட்டி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் இந்த விஷயத்த ஆதித்யா கிட்ட வந்து சொல்ல, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஆதித்யாவும் சமாதானப்படுத்தி அனுப்புறான். அப்படி மீட் பண்ணிட்டு போன அந்த இரவு ஹீரோன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ், நைட் என்ன வந்து பாருன்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. உடனே நம்ம ஆதித்யாவும் தேடி போய் பார்த்துருக்கான். அப்படி பார்த்தா அன்னைக்கு ராத்திரி பேசிட்டு போகும்போது பயங்கரமா ஃபீல் பண்றதை பார்த்து, இங்க பாரு நம்மள யாரும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் அடிச்சுட்டு போக, அப்ப தெரியல ஹீரோனுக்கு இதுதான் நம்ம அவனை கடைசியா பார்க்க போறோம்னு சொல்லிட்டு. எஸ், அடுத்த 2 நாளே அவன் ஆள் காணாம போயிடறான். தன்னுடைய அப்பா தான் ஆதித்யாவை ஏதோ பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்க ஹீரோயின் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய பில்டர் தான் இவங்க அப்பா. ஆதித்யாவை காணும் சொல்லிட்டு உடஞ்சு போய் அழுதுட்டு இருக்க ஹீரோனுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல், இந்த மாதிரி பீச் ஓரமா ஆதித்யாவோட உடல் கிடைச்சிருக்கு. அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஹீரோயின் கத்தி கதறி அழுகுறாங்க. ஆதித்யாவை யாரோ ஒரு மர்ம நபர் கொடூரமா குத்தி கொண்டுட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா இது தான் அப்பாவுடைய வேலையா தான் இருக்கணும், அவர் தான் எங்க காதலுக்கு எதிராக இந்த வேலையை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணி கேஸும் கொடுத்துருக்காங்க. உடனே போலீஸ்காரங்களும்
இந்த கேஸ்ல ஹீரோனோட அப்பாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்பதான் அவர் தரப்புல இருந்து சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என் பொண்ணு என் மேல சந்தேகப்படுறது தப்புதான், ஆனா உண்மையிலே நான் ஆதித்யாவை எதுவும் பண்ணல. ஏன்னா 2 நாள் முன்னாடி என்னை பார்க்கறதுக்காக அந்த பையன் என்னோட ஆஃபீஸ்க்கே வந்தான். என்னதான் அந்த பையன் ஏழ்மையான குடும்பத்தில் எங்களோட கீழ் ஜாதி சமூகத்திலிருந்து வந்தாலும் அந்த பையனுக்குள்ள ஒரு ஒளி இருந்துச்சு. படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் வேலை பார்த்துக்கிட்டு தான் குடும்பத்தையே அவன் சுமந்துட்டு இருக்கான். கண்டிப்பா அவன் முன்னேறிடான்ற ஒரு தெளிவு அவங்ககிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால நானும் கல்யாணத்துக்கு ஓகே தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்காக என்னுடைய ஆளான மணி அனுப்பி சும்மா ஒரு மிரட்டி பார்த்தேன். அப்போ அவன் என் பொண்ணை விடுற மாதிரி இல்லை. அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சலான்ட்டு. ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. எனக்கும் இந்த கொலைக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லை, வேணும்னா என் ஆஃபீஸோடைய சிசிடிவி கேமரா கூட செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோனோட அப்பா சொல்ல, போலீஸ்காரங்களும் இவர் சொன்னது கரெக்ட் தானு சொல்லிட்டு கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு இவர் உண்மைதான் சொல்லியிருக்காருன்னு தெரிய வருது. அப்புறம் யார் இந்த கொலையை பண்ணியிருப்பா? ஒருவேளை ஹீரோயின் அப்பா அவருடைய ஜாதியை காப்பாத்துன்ற பேர்ல இதுக்கு முன்னாடி பல காதலர்களை பிரிச்சு வச்சிருக்காரு. அதுல இருந்து எவனாச்சும் ஒருத்தன் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி அந்த கோணத்திலையும் விசாரிக்கிறாங்க. அப்படி யாருமே சிக்கல. 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு பையன் ஹீரோயின் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய வீட்டுக்கே போயிட்டு அந்த பையனை போட்டு போலம் பொழந்து அந்த குடும்பத்தையே ஊரை விட்டு துரத்தி அடிச்சோம். ஒருவேளை அந்த பையன் இந்த வேலையை ஏதாவது பண்ணிருப்பானோ, ஏன்னா அந்த பையனை தான் இவங்களால தொடர்பு கொள்ளவே முடியல அப்படின்ற மாதிரி அந்த கோணத்துலலாம் போலீஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஆதித்யாவோட கொலைக்கு பின்னாடி ஹீரோனோட அப்பா இல்லைன்னு ஹீரோனால இன்னும் நம்ப முடியல. ஒரு நாள் ஹீரோயின் இறந்து போன ஆதித்யாவோட வீட்டுக்கு போகும்போது அங்க ஆதித்யாவுடைய தங்கச்சி கிட்ட ஹீரோயின் பேசும்போது தான் சில விஷயங்கள் தெரிய வருது. அது என்னன்னா, ஆதித்யா அவனுடைய தங்கச்சி கிட்ட இந்த மாதிரி அவங்க அப்பா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாருன்றத முதல்ல வீட்டுல இருக்க தான் அம்மா கிட்டே தங்கச்சி கிட்ட தான் வந்து சொல்லியிருக்கான். ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸா சொல்லலான்ற மாதிரி அவன் காத்துட்டு இருந்தானா. அதுக்குள்ள அவன் போய் சேர்ந்துட்டான். ஸோ கண்டிப்பாக அவங்க அப்பா ஆதித்யாவை கொண்டு இருக்க மாட்டாரு, இதுக்கு முன்னாடி வேற யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆதித்யாவுடைய தங்கச்சியை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு அவங்க அப்பா மேலே இருந்த கோவமே குறைஞ்சிருக்கு. அண்ட் ஹீரோயின் அப்பாவே ஆதித்யா இருந்தால் அவன் தங்கச்சிக்கும் குடும்பத்துக்கும் என்னென்னலாம் பண்ணுவானோ அது எல்லாத்தையுமே அவங்க அப்பா பண்ணி வைக்கிறாரு. நல்லா படிக்க வச்சு அந்த பொண்ணை நல்ல இடத்துல கல்யாணமும் பண்ணி கொடுக்குறாரு. இப்படி ஆதித்யா போனதுக்கு அப்புறம் அவன் வீட்டுக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டியதோ அதெல்லாம் அவங்க அப்பா பண்ணதுக்கு அப்புறம் அந்த இரவு தன்னுடைய பொண்ணு கிட்ட, ஆதித்யா தங்கச்சி உன்னோட ரொம்ப சின்ன பொண்ணுமா, ஆனால் அவளே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, ஆனால் நீ இன்னமும் இறந்து போன அவனை பற்றியே நினச்சிட்டு இருக்க, எனக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் ஆசை இருக்காதா? தயவு செஞ்சு அவனை மறந்துட்டு எனக்காக ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. நம்ம சொந்தத்திலே சுரேஷ்னு ஒரு பையன் இருக்கான், நான் நல்லா விசாரிச்சிட்டமா, ரொம்ப நல்ல பையன், ஒரு முறை அவனை நேரில் போய் மீட் பண்ணி பேசுங்க, அதுக்கப்புறம் நம்ம மற்ற அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க அப்பா சொல்ல, ஹீரோனும் சரி ஓகே, தனக்காக இல்லைனாலும் தான் பெற்றவங்களுக்காகச்சும் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இவங்களுடைய சொந்தக்கார பையனான சுரேஷை போய் ஹீரோன் மீட் பண்ணுறாங்க. இந்த சுரேஷ்ன்ற பையனும் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணி அது பிரேக்கப் ஆகி இப்போ அதுலேருந்து வெளியே வந்திருக்கான். அப்பா அம்மாக்காக தான் இவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோன் முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் சுரேஷ் அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஹீரோனை கால் பண்ணி கூப்பிட்டுருக்கான். ஹீரோனும் அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டில் அவனை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. போன இடத்துல அவன் ஹீரோனை ஹக் பண்ண அது நம்ம ஹீரோனுக்கு சுத்தமாக பிடிக்கல. சாரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு மாடியிலேருந்து சுரேஷ்ன்ற அந்த பையன் அப்படியே கீழே விழுந்து ஸ்பாட்லேயே இறந்து போகிறான். யாராவது அந்த மாடியிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டாங்களா, இல்லை இது ஏதாவது சூசைடா அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் இந்த சுரேஷ் மாடியிலேருந்து விழும்போது அந்த இடத்துல அதே அப்பார்ட்மெண்ட்டை சேர்ந்த சில யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக கஞ்சா போதில அங்கே தான் சுற்றிட்டு இருந்திருக்கானுங்க. அந்த பசங்களை பிடிச்சி விசாரிக்கும் போது அந்த பசங்களுக்கும் எதுவுமே ஞாபகம் இல்லை, அவங்க சுயநினைவே இல்லாமல் இருந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் சுரேஷோட ஃபோன்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவனுக்கு வாழவே விருப்பம் இல்லை, தான் எக்ஸ் தான் விட்டு பிரிஞ்சு போனதே இதுலேருந்து வெளியே வராமலே அவன் தவிச்சிட்டு இருந்திருக்கான். இப்போ திடீர்னு ஹீரோன் கூட என்கேஜ்மெண்ட் ஏற்பாடு பண்ணி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போனது அவங்கள சைக்கலாஜிக்கலாக அவனுக்கு அஃபெக்ட் ஆகி ஒருவேளை அவன் சூசைட் பண்ணிக்கலாமோ அப்படின்ற மாதிரி அந்த கேஸை முடிச்சுறாங்க. ஆனால் அது சூசைட் இல்லை, கொலைதான்ற மாதிரி ஹீரோயின் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, திரும்பவும் இன்னொரு முறை ஹீரோனோட அப்பா வந்து சுரேஷோட கதை முடிஞ்சு போச்சுமா, அவனை விடு, நீ வாழ்க்கையை பார்க்கணும், என் க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய பையன் கௌதம் ரொம்ப நல்ல பையன், உன் விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உனக்கு அவன் லைஃப் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கான், ஸோ அந்த பையனை போய் மீட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா பேசி அனுப்ப ஹீரோனும் போயிட்டு அந்த கௌதமை மீட் பண்ணுறாங்க. இதை தான் நம்ம படத்தோட ஓப்பனிங் சீனில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் தான் அந்த கௌதமுக்கு திடீர்னு லாரி ஆக்சிடென்ட் உயிரிழந்திருப்பான். இப்படி ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருமே மர்மமான முறையில் இறக்குறாங்க. இதில் குறிப்பாக கொடூரமாக கொல்லப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் ஹீரோனை காதலிச்ச ஆதித்யன் அவனை தான் கொடூரமாக தாக்கி கொலை பண்ணாங்களே தவிர மற்ற சுரேஷ் அண்டு கௌதம் அவங்க 2 பேரும் ஆக்சிடென்ட்ல தான் இறந்துருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ ஒருவேளை மறைமுகமா எவனோ ஒருத்தன் தூரம் இருந்து ஹீரோனை காதலிச்சுட்டு இருக்கான், அவன் தான் ஹீரோயின் கிட்ட நெருங்கக்கூடிய ஆண்களா பார்த்து கொண்டுகிட்டு இருக்கான். சுரேஷ் கௌதம் ஆச்சு அரேஞ்ச் மேரேஜ், ஆனா ஆதித்யா தான் ஹீரோயின் கூட காதல் இருந்திருக்கான். அதனாலதான் அந்த கோவத்துல அவனை கொடூரமா கொண்டு இருக்கணும், யார் அந்த மர்ம நபர் அப்படின்ற மாதிரி அந்த கோணத்துல தான் டீமை விசாரிக்க சொல்றாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் படத்தோடைய ஆரம்பத்தில் 2016 ஒரு சின்ன பையன் ஹீரோயின் பின்னாடியே சுத்திட்டு இருந்தான். அதை அவங்க அப்பா பார்த்துட்டு வீட்டுக்கே போயிட்டு போலம் பொழந்து ஊரை விட்டு துரத்து விட்டாங்கல்ல, அந்த பையன் எங்க போனா என்னான்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. அவனை தான் இவங்க தொடர்பு கொள்ள முயற்சி பண்றாங்க, கிடைக்கவே ஆள். இங்க தான் படத்திலே ஒரு பேங்கரான ட்விஸ்ட், அந்த பையன் வேற யாரும் இல்லைங்க,
இந்த படத்துடைய ஹீரோவான போலீஸ் ஆஃபீஸர் செழியன் தான். ஒருவேளை இவர் தான் அந்த கொலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஹீரோயின் அப்பாவால் அடிச்சு துரத்தப்பட்டதும் நம்ம ஹீரோ அந்த ஊரை விட்டே போயிட்டு ஹீரோனை மறந்துட்டு நல்லா படிச்சு இன்னைக்கு போலீஸ் ஆஃபீஸரா திரும்ப வந்திருக்காரு. ஹீரோவை யாருக்குமே அடையாளம் தெரியல. ஹீரோவுடைய கைக்கு ஹீரோயின் கார்த்திகாவுடைய கேஸ் வந்ததும் இவர் தான் வாலண்டியரா இந்த கேஸை பயங்கர சின்சியரா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோயின் தான் இவருடைய முதல் காதலி. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே ஹீரோயின் வாழ்க்கையில வரக்கூடிய ஆண்களை யார் தான் கொலை பண்றா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தான் இந்த படத்துல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்களோட யார் அந்த கொலையாளின்றத செகண்ட் ஹாஃப் உடைய கிளைமேக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்ம ஹீரோ தன்னுடைய சிஸ்டர் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்ல, அப்போ கார்த்திகா இன்னும் உன்னை தெரிஞ்சுக்கலையா, அவங்க அப்பனுக்கும் உன்னை அடையாளம் தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்க, 10 வருஷம் ஆயிடுச்சுல என்னை யாருக்கும் அவங்களுக்கு தெரியல, ஆனால் அவளுடைய கேஸ் ஃபைல் எப்போ என் கைக்கு வந்துச்சோ அப்போவே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போவே எனக்கு அவன் மேலே இருந்த அந்த காதல் குறையவே இல்லை, ஆனால் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ தான் சிஸ்டர் கிட்ட சொல்ல, அடே 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்ப பண்ணாத, இப்போவாவது அவளை நேரில் மீட் பண்ணி எப்படியாவது உன்னுடைய பழைய காதலை சொல்லிப்பாரு, அவள் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் அவளுடைய விருப்பம், ஏன்னா அவளே இப்போ ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சிஸ்டர் ஐடியா கொடுக்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோயின் கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு தற்செயலாக போய் மீட் பண்ணுற மாதிரி போய் பேசி, வாங்க நானே உங்களை காரில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை தான் காரில் கூப்பிட்டு போகிறாரு. அப்படி கூப்பிட்டு போகும்போதே நம்ம ஹீரோயின் கிட்ட, நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லுவேன், ஆனால் நீங்கள் நான் தப்பாக நினச்சக்கூடாது அப்படின்ற மாதிரி ரைட்டாக எடுத்த உடனே ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயினுக்கு உடனே ஷாக் ஆகுது. ஏங்க என்னுடைய கேஸ் ஹிஸ்ட்ரியே உங்களுக்கு கையில் தான் இருக்குது, என்னை யார் காதலிச்சாலும் கல்யாணம் பண்ணாலும் அவங்க செத்துடுறாங்கன்னு தெரிஞ்சும் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறீங்களே, உங்களுக்கு தைரியம் தான், நான் இப்போ யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவும் காதலிக்கிற மனநிலையும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நிராகரிச்சாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ விடாம அடுத்த நாளே ஹீரோயின் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு தான் ஃபேமிலியோட போயிருக்காரு. அங்க போன இடத்துல ஹீரோயின் அப்பா இருக்கார்ல, அவர் மட்டும் பழைய ஆளா இருந்தா இந்த நேரத்துக்கு ஹீரோவை துரத்தி அனுப்பிச்சிருப்பாரு. ஆனா இப்ப அந்த ஜாதி வெறி அதெல்லாம் போய் தான் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனா போதுன்ற மனநிலைக்கு அவர் வந்துட்டாரா. ஸோ அதனால ஹீரோக்கே கல்யாணம் பண்ணிடலான்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி தான் லைஃப்பில் வரக்கூடிய ஆண்கள் எல்லாருமே மர்மமான முறையில் செத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆஃபீஸரும் போய் சேர்ந்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு பயத்தில் எனக்கு கல்யாணம் எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போயிடறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடுத்த சீன்லேயே ஹீரோனை புரிஞ்சுக்கிட்டு, சரிங்க நம்ம காதல் கல்யாணம் அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம், நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் போக போக ஹீரோனுக்கு ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிடுது. ஒரு நாள் நைட் ஹீரோயின் வீட்டிலேருந்து அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. அதை நம்ம ஹீரோ கட் பண்ணிக்கிட்டே இருக்க, கூட இருக்க ஹீரோயினா அம்மா தானே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை அட்டன் பண்ணிடுறாங்க. அப்படி அட்டன் பண்ணதும் காலில் இருக்க இவங்க அம்மாவா, டேய் நீ எப்போதாண்டா கல்யாணம் பண்ணிப்ப, அந்த பொண்ணுக்காக உன் லைஃப் நீ வேஸ்ட் பண்ணிக்காத, தயவு செஞ்சு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கப்பா, நம்ம சொந்தத்திலே கூட ஒரு நல்ல பொண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் காலில் இருக்க அவங்க அம்மா சொல்ல, இதை ஹீரோயின் கேட்டுறாங்க. ஹீரோயின் உடனே அழுதுகிட்டே போயிட்டு, என்னால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு நீங்கள் என் லைஃப்பை விட்டு போங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ஃபீல் பண்ண, அப்போ ஸ்பாட்டில் நம்ம ஹீரோவா, ஏங்க அந்த கொலைகாரன் உங்களை காதலிச்சாலோ கல்யாணம் பண்ணாதானே வந்து கொலை பண்ணுவான், நமக்குள்ளதான் எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போதான் ஹீரோக்கு புரிய வருது, ஓகே ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே லவ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு, இங்கே பாரு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு ஏதாவது ஆகிடும் தான் பயப்படுற, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த கேஸை நான் சால்வ் பண்ணுறேன், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மர்ம நபர் யார் நான் கண்டுபிடிக்கிறேன், அவனை கண்டுபிடிச்சி ஒழிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம 2 பேருடைய கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோனுக்கு அந்த இடத்துல தான் தைரியம் வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தீவிரமாக அந்த கேஸை தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் முதல் கொலையான அந்த ஆட்டோ டிரைவர் ஆதித்யன் அவன் செத்த அன்னைக்கு நைட் அவனுடைய ஃபோனுக்கு ஹீரோனோட இன்னொரு நம்பர்ல இருந்தும் மெசேஜ் போயிருக்கு. அந்த ஃபோன் நம்பரை பத்தி இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அந்த ஃபோன் நம்பரை பற்றி கேட்கும்போது தான், ஆமாம் அது என்னுடைய பழைய ஃபோனில் இருக்கக்கூடிய நம்பர், அதை நான் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, சரி ஓகே யூஸ் பண்ணுறதில்ல அந்த ஃபோனை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அந்த ஃபோனை வாங்கிறாங்க. அந்த ஃபோனை வாங்கிட்டு போயிட்டு ஃபோனில் இருக்க டேட்டா எல்லாத்தையுமே பேக்கப் எடுத்துக்கோ, வேறு யாருக்கெல்லாம் இதுக்குலேருந்து மெசேஜ் போயிருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்ண சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த கொலை நடந்த அந்த அப்பார்ட்மெண்ட், அங்கே ஒரு ரத்தக்கரை படைஞ்ச கண்ணாடி கிளாஸ் பீஸ் கிடச்சிருக்கு, அதில் ஒரு லிப் மார்க் இருக்கு, இது யாருடையதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் டெஸ்ட் பண்ண அனுப்பியிருக்காரு. இப்படி எல்லா பக்கமும் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. கடைசியா இவருக்கு முதல்ல கொல்லப்பட்ட ஆதித்யன் அந்த கிரைம் ஸ்பாட்ல இருந்தும் ஒரு கண்ணாடி பீஸ் கிடைச்சிருக்கு, அதுல ஃபுல்லா ரத்தக்கரை, அதுக்கு நடுவுல ஒரு லிப் மார்க் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் யாருடையதுன்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் டீமுக்கு செக் பண்றதுக்காக அனுப்பியிருக்காரு. இப்படி இந்த கேஸோடைய இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு நாளைக்கு சாரி கட்டிட்டு வர சொல்றாரு. ஹீரோனும் அதே மாதிரி சாரி கட்டிட்டு போறாங்க. எதுக்காக என்னைய சாரி கட்டிட்டு வர சொன்ன அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது தான், இல்ல எவ்வளவு நாளைக்கு தான் அந்த கொலகாரனுக்கு பயந்துக்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்கிறது, இங்க இப்போ இந்த கோயில்ல நம்ம 2 பேருக்கும் கல்யாணம், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம்
தப்பெல்லாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல முதல்ல நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் மட்டும் தனியா பண்ணிட்டா நல்லா இருக்காது, அட்லீஸ்ட் உன் சிஸ்டர் யாச்சும் கூப்பிடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஹீரோவும் தன்னுடைய சிஸ்டரை கூப்பிட்டு இவங்க 2 பேரும் மாலை மாத்திட்டு அந்த கோயிலே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் முடிஞ்சதும் நேரா இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு தான் வராங்க. ஹீரோயின் வீட்டில் இருக்க ஹீரோனோட அப்பாவும் பயங்கர ஹாப்பி. அன்னைக்கு நைட் இவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட். ஹீரோயின் ஹீரோக்காக பால் கொண்டு வராங்க. அந்த பாலை நம்ம ஹீரோ குடிச்சுக்கிட்டே இவருக்கு ஏதோ ஃபோன் கால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளில போறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. இப்படி ஹீரோ கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறத ஒரு ஓரமா ஒரு மாதிரி வில்லத்தனமா ஹீரோயின் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்க தாங்க படத்திலே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். இவ்வளோ நாள் ஹீரோயின் கிட்ட இருக்கிற ஆண்கள் எல்லாரும் கொலை பண்ணிட்டு இருந்தது வேற யாரும் இல்லைங்க, அது நம்ம ஹீரோயினே தான். நான் சொல்ற ஒன்றும் புரியலேன்னு பாக்குறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே நல்லா புரிய வரும். இப்போ ஹீரோயின் கண்ணாடியை பார்த்து தன்னைத்தானே ரசிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ சடனாக தூங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ எந்திரிச்சு வந்து என்ன கார்த்திக் எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க இந்த பேர் உனக்கு அப்புறம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சும்மா கில்பில் படம் ஹீரோயின் மாதிரி ஹீரோவை போட்டு கையில் கிடைக்கிறதெல்லாம் போட்டு பொழக ரத்த வெள்ளத்தில் நம்ம ஹீரோ உட்காந்துட்டு என்ன கார்த்திக் உண்மை சொன்னதும் கோவம் பொத்திட்டு வருதோ அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தாங்க இது எல்லாத்துக்கும் பின்னாடி காரணம் என்னன்னு நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயின் தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொலைகள்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் ஹீரோனை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க அப்பா கிட்ட போய் கேட்கும்போது தான் அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இவருக்கு ஆண் குழந்தை பிறந்தா கார்த்திக்ன்ற பேர் வச்சா பையன் ஓஹோன்னு வருவான், தனக்கு பிறக்க போற குழந்தை கண்டிப்பா ஆண் குழந்தையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அப்பாவும் அம்மாவும் நம்பி இருந்திருக்காங்க. ஆனா பிறந்தது என்னவோ பெண் குழந்தை. ஸோ அதனால ஜோஷியர் வைக்கணும்னு சொன்ன அந்த கார்த்திக்ன்ற பேரை கார்த்திகான்னு மாத்திருக்காங்க. ஆண் வாரிசு இல்லாம பெண் குழந்தையா பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த விரக்தியிலேயே ஹீரோயின் அப்பா ஹீரோயின் கிட்ட அவளுடைய 2 வயசு வரைக்கும் பேசாமலே இருந்திருக்காரு. ஆனால் அவருடைய லைஃப்பில் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் பல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. குறிப்பாக இவருடைய ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து உயிர் பழிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் எல்லாமே ஓஹோன்னு போயிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் உன் வீட்டில் உனக்கு குழந்தையா பிறந்திருக்க கார்த்திகா தான்ப்பா, அவள் பிறந்த அந்த நேரம் தான் உன்னை ஓஹோன்னு கொண்டு போக போகுது அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஜோசி சொல்ல அதுக்கப்புறம் தான் இந்த அப்பாங்கரனை தொட்டு தூக்கி பேசாமல் இருந்த அந்த பெண் குழந்தைய தூக்கி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் கார்த்திகா கிட்ட அவருடைய பாட்டி இவ பிறந்த 2 வயசு வரைக்கும் அவங்க அப்பா எதுக்காக பேசாமல் இருந்தாருன்ற காரணத்தை சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் இவளுக்கு அந்த கோவம். அப்போ இவங்க பெண் குழந்தைய விட ஆண் குழந்தை எதிர்பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அவளுக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேறு வந்திருக்கு. அது போக ஒரு நாள் வெளியே பசங்களாம் விளையாடிட்டு இருக்கும்போது இவ்வளோ ஆட்டத்தில் சேர்ந்துக்கிறதுக்காக போயிருக்கா. உன்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் இந்த விளையாட்டு விளையாடக்கூடாது, போய் பல்லாங்குழி விளையாடு அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிண்டல் பண்ண கோவத்தில் இந்த பொண்ணு பேட் எடுத்து மட்டையை உடச்சிருக்கா. ஏமா அப்படி பண்ணுன்ற மாதிரி அவங்க அப்பா போய் கேட்கும்போது தான் என்னை அவன் பொண்ணுன்னு சொல்லிட்டு மட்டம் தட்டுறான், எந்த விதத்தில் நான் ஆணுக்கு குறைவானவன், எனக்குள்ளேயும் ஒரு ஆண் இருக்கான் அப்படின்ற மாதிரி அவ கோவமா சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் வளர வளர ஆண்கள் கூட எல்லா வகையிலையும் போட்டி போட்டிருக்கா. யாராவது இவளை பொண்ணுன்னு மட்டம் தட்டிட்டாலே இவளால பொறுத்துக்க முடியாது, போயிட்டு அடிச்சுட்டு வந்துருவா. இப்படி இவளுக்குள்ள கார்த்திக்ன்ற ஒரு ஆண் கேரக்டர் ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு. அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி தான் இப்ப கார்த்திகாவை நெருங்கக்கூடிய ஆண்கள் எல்லாரையுமே கொண்டுகிட்டு இருக்கு. இது கார்த்திகாக்கவே தெரியாது. ஏன்னா தனக்குள்ள இப்படி ஒரு பர்சனாலிட்டி இருக்கான்ற விஷயம் அவளுக்கே தெரியாம தான் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அன்னியன் படம் மாதிரி. இதெல்லாம் முன்னாடியே கண்டுபிடிச்ச நம்ம ஹீரோ வாண்டடா ஹீரோயினை கோயிலுக்கு இப்படி வர வச்சு கல்யாணமும் பண்ணியிருக்காரு. இது தெரியாத கார்த்திகாக்குள்ள இருக்கக்கூடிய கார்த்திக்ன்ற அந்த கேரக்டர் இவன் ஒரு போலீஸ்காரன், இப்ப இவனை போட்டு தள்ளனா நம்ம மாட்டிப்போம், அதனால தூக்க மாத்திர கலந்த பாலை கொடுத்து இவனை காலி பண்ணிடலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கான். ஆனா அந்த பாலை நம்ம ஹீரோ குடிக்காமலே மொத்தத்தையும் பாத்ரூம்ல ஊத்திட்டு வந்து இந்த மொத்த கதையும் கார்த்திகா மாறி இருக்க ஹீரோயின் கிட்ட சொல்ல அவன் வெறியாவறான். உங்களெல்லாம் விட கார்த்திகாவை நான் தான் அதிகமா நேசிக்கிறேன், அவ எனக்கு மட்டும் தான் சொந்தம், என்ன மீறி எந்த ஆம்பளையாவது அவளை நெருங்கணும்னு நினைச்சா அவனை நான் விடவே மாட்டேன். இப்படிதான் அந்த ஆட்டோக்கார பையப்புல கார்த்திகாவை கிஸ் பண்ணான். பொறுத்துக்க முடியாம அவன் வாயை கிழிச்ச. அடுத்து இந்த 2 பேர் கௌதம் சுரேஷ் இவனுக்கு 2 பேரும் தேவையில்லாம நல்லது பண்றேன்னு வந்து தலையை கொடுத்து போய் சேர்ந்தானுங்க. கடைசியா இப்ப நீ வந்திருக்க கார்த்திகா கிட்ட நெருங்குறவள சும்மாவே போட்டு தள்ளுவேன், அவளை ஏமாத்தி நீ கல்யாணம் வேற பண்ணிருக்க, மௌனவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற பலம் சொல்ல இந்த இடத்துல நம்ம ஹீரோ கார்த்திகா உருமாறி இருக்க கார்த்திகா கிட்ட டேய் அவளை நீ முழுசா அனுபவிக்கணும் தான் நினைச்சிட்டு இருந்த, ஆனா எங்களுக்குள்ள எப்பவோ எல்லாமே முடிஞ்சு போச்சே அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்றான். இதை கேட்டதும் அந்த கார்த்திக்ன்ற கேரக்டரால பொறுத்துக்க முடியல. எப்படி அது சாத்தியம் அப்படின்ற மாதிரி கேட்க கல்யாணம் முடிஞ்ச கையோட வீட்டுக்கு வந்ததும் எங்களுக்குள்ள எல்லாம் நடந்து போச்சு, வேணா அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பாக்குறியா அப்படின்ற மாதிரி இந்த போட்டோவும் வீடியோவும் காட்ட அவ்வளவுதாங்க அந்த கார்த்திக்ன்ற ஸ்பிளிட் பர்சனாலிட்டியால அதை ஏத்துக்கவே முடியல. அப்படியே அந்த கோவத்தோட எந்திரிச்சு போயிட்டு கண்ணாடியிலே தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடா.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்க்க ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் அவளை குணப்படுத்துறாங்க. அப்படி குணப்படுத்தணும் அந்த சைக்காட்டிக் டாக்டர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அவள் இப்போ பூர்ணமாக குணமாயிட்டா, அவளுக்குள்ள இருந்த அந்த ஸ்பில் பர்சனாலிட்டியான கார்த்திக் அவளை விட்டு போயிட்டான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் கார்த்திகாவை ஒரு உடலாக தான் பார்த்தான், அதுவும் அவனுக்கான உடலாக தான் பார்த்தான். எப்போ அவனுக்கானவன் இல்லைன்னு தெரிஞ்சதும் இந்த கேரக்டருடைய தேவையில்லாமல் அது அவளை விட்டு போயிருக்கு. இவ இப்போ பூர்ணமாக குணமாயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு கேரக்டர் வந்து போயிருக்குன்னே கார்த்திகாவுக்கு தெரியாமலே பார்த்துருக்காங்க. சில வருஷங்கள் கழிச்சு இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த பெண் குழந்தையும் அதே மாதிரி ஆரம்பத்தில் கார்த்திகா தான் அப்பா கிட்ட போயிட்டு வெளியே விளையாடிட்டு இருந்த பசங்க தன்னை ஆட்டத்தில் சேர்த்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி சண்டை போட்டிருப்பால, அதே மாதிரி இந்த பேத்தி வந்து கேட்க ஆரம்பத்தில் பண்ண தப்பை நம்ம இப்போ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்ட கார்த்திகாவுடைய அப்பா போயிட்டு தன்னுடைய பேத்திக்கிட்ட, இங்க பாருமா, அந்த பசங்க ஒன்று ஆட்டத்தில் சேர்த்துக்கலையா, அப்பா அவனுங்களை ஜெயிக்கிற வழியை பாரு, உனக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிக்கோ, அவங்கள போய் எதிர்த்து போட்டி போடு, அந்த போட்டியில வின் பண்ணு, இந்த உலகத்துல ஆண் பெண் பேதமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்வர்ட் திங்கரா மாதிரி பேத்திக்கு பொண்ணுன்ற அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராத மாதிரி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த அந்தரன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதையும் மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.